திண்டுக்கல் மாவட்டம் பன்றிமலை ஊராட்சி அருகே சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக அமைக்கப்படாததால் அவதிக்குள்ளாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சோலைக்காடு கிராமத்தில் சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாவதாகவும் அவசரத்திற்கு மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. மேலும் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பெயரளவிற்கு கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்ட நிலையில் முறையாக கழிவுநீர் வெளியேறவில்லை என கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். பள்ளமாக இருக்குது ரோடு பூராமே. இங்கே நீங்கள் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் கூட வராது. இதில் பார்த்தீங்கன்னா பைக்கு போகிறதே கஷ்டம். நாங்களாம் அன்னாடு விழுந்து எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி சாக்கடை போடுறாங்க, கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து போட மாட்டேங்கிறாங்க. மேடு வெள்ளமாக போட்டுறாங்க, அப்படி தேங்கிக்குது. திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பட்டு ஊராட்சியில் காலி நிலங்களில் குப்பைகள் கொட்டப்படுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் முறையான சாலை வசதி இல்லாததால் அவதியடைவதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். குடியிருப்புகளுக்கு அருகே குப்பைகள் கொட்டப்படுவதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். உரிய சாலை வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் பாதைகள் சேரும் சகதியுமாக மாறி வாகனங்களை இயக்க முடியாத நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு சுகாதாரமான சூழலை ஏற்படுத்தாத விடிய அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நேற்று கூட குப்பையை கொட்ட ஆரம்பித்தாங்க, டிராக்டராக கொட்ட ஆரம்பித்தாங்க. நேற்று நாங்கள் கேட்குறோம், ஒரு பக்கத்து வீட்டு அக்கா கேட்குறாங்க, மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. அதனால் நாங்கள் எதுவும் பேச முடியல. இந்த குப்பையினால் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இங்கே நிறைய குழந்தைங்க இருக்காங்க, வயசான பெரியவங்க இருக்காங்க. ஆனால் குழந்தைங்கள்லாம் டெங்கு காய்ச்சல் வந்துடுச்சு. பெரியவங்கள்லாம் ரொம்ப உடல்நல பிரச்சனைலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்துள்ள புளியங்குடி பகுதியில் பழுதடைந்து இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள சுகாதார வளாகம் சீரமைக்கப்படாததற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள இந்த சுகாதார வளாகம் ஓராண்டு காலமாக சீரமைக்கப்படாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது. இக்கட்டிடத்தை சீரமைத்து தருமாறு விடிய அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இப்பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். கோவையிலிருந்து கேரளாவிற்கு உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 25,50,000 ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. வேளந்தாவளம் சோதனைச் சாவடிக்கு வந்த கேரளாவை சேர்ந்த முனீர் என்பவர் இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி மறைத்து வைத்திருந்த ரொக்கத்துடன் சிக்கினார். இந்நிலையில் கேரளாவிலிருந்து தங்கத்தை கொண்டு வந்து விற்று பணத்தை கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்தது தெரியவந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கால் கடத்தல்கள் மற்றும் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணி அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னையின் பல்வேறு பகுதிகள் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திருவல்லிக்கேணி, அண்ணா சாலை, மெரினா, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், போரூர், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வாண்டாயாங்குப்பம் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்ல முறையான சாலை இல்லாத காரணத்தால் சடலத்தை நீரிலும் வயல்கள் வழியாகவும் தூக்கிச் செல்லும் அவல நிலை உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த கிராமத்தில் உள்ள சுடுகாட்டிற்கு செல்ல சாலை வசதி இல்லாத நிலையில் மழை காரணமாக கடும் இன்னலை சந்திப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் சாலை வசதி வேண்டி மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடிய அரசின் அதிகாரிகள் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக கிராம மக்கள் விமர்சித்துள்ளனர். மயான பாதையோ இல்லை அமைத்து தரல. நாங்கள் கிராம ஊராட்சியிலையும் மனு கொடுத்துட்டோம், வட்டாட்சியிலையும் மனு கொடுத்துட்டோம், கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்துட்டோம். எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. அடுத்தபடியாக ஒரு இறப்பு நேர்ந்துட்டாலோ இல்லை ஒருத்தவங்க தவறிட்டாலோ நாங்கள் அடுத்தபடியாக ஒரு சாலை முறையில் ஏற்படுத்துவோம், இல்லைன்னா வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி முற்றுகைப்பாடு ஏற்படுவோம். கோவை மாவட்டம் செட்டிக்காபாளையத்தில் அமிர்தா பல்கலைக்கழக வேளாண் மாணவர்கள் ஊரக பகுப்பாய்வு வரைபடம் எனும் செயல்பாட்டை தங்களின் கிராமப்புற வேளாண் பணி அனுபவ நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக மேற்கொண்டனர். சமூகத்தின் தேவைகள், திட்டமிடல் மற்றும் செயல்பாடுகளை தாங்களே ஆராய்ந்து வடிவமைப்பதை வலுவூட்டும் நோக்கில் மாணவர்கள் சிக்கல் வரைபடம் மற்றும் அணியின் தரவரிசை உள்ளிட்ட பகுப்பாய்வு கருவிகளை இதில் பயன்படுத்தினர். இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் வேளாண் சுழற்சி பற்றிய முக்கிய தகவல்களை வேளாண் மாணவர்கள் பெற்றனர். கல்லூரி முதல்வர் முனைவர் சதீஷ் மணாலில் மற்றும் பேராசிரியர்களின் வழிகாட்டுதலின் கீழ் வேளாண் மாணவர்கள் சா பிரியங்கா, கா பிரியங்கா, மா காயத்ரி, நா அஞ்சனா, சா ஸ்னேகா, நா நவமி, ரா அபிதா, பா நந்தன், கா சா ஹரிசங்கர் மற்றும் மா பிரீத்திகா ஆகியோர் இச்செயல்பாட்டை வெற்றிகரமாக நிறைவு செய்தனர். பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அமிர்தா காலேஜில் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸு. நாங்கள் பார்த்தீங்கன்னா 4th இயரில் எங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, இந்த மாதிரி பிஆர்ஏ கண்டக்ட் பண்ணணும். அதன்படி பார்த்தீங்கன்னா எங்களோட
காலேஜ் டீன் டாக்டர் சுதீஷ் மணல் அவரோட கைடன்ஸ் கீழே இன்னைக்கு வந்து நாங்க 2 PRA டெக்னிக் பண்ணிருக்கோம். ஒரு டெக்னிக் பேரு ப்ராப்ளம் ட்ரீ, இன்னொரு டெக்னிக் பேரு மேட்ரிக்ஸ் ரேங்கிங். இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள், இங்க இருக்கிற விவசாயிகள், செட்டிக்கப்பாளையத்தை சேர்ந்த விவசாயிகள் வந்து பங்கேற்று அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்களோட அதுக்கான தீர்வு, அது எல்லாமே வந்து அவங்க வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. அதன்படி நாங்க இந்த ப்ராப்ளம் ட்ரீ பண்ணோம். அதே மாதிரி அவங்களோட பிரச்சனையை வச்சு நாங்க மேட்ரிக்ஸ் ரேங்கிங் பண்ணியிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இரவு வேளையில் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் நின்று கொண்டிருந்த 3 இளைஞர்கள் காவல்துறையினரை தாக்க முற்பட்டதில் பிடிபட்டனர். ஆழாக்கரிசி விநாயகர் கோயில் அருகே நின்ற 3 பேரை காவல்துறையினர் விசாரித்த போது ஆயுதங்களை காட்டி மிரட்டினர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ரவுடிகளின் அராஜகம் அதிகரித்ததற்கு உதாரணமாக கஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த அஜித்குமார், நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மாரி செல்வம் மற்றும் பாலாஜி ஆகியோர் ஆயுதங்களுடன் மற்றும் இருசக்கர வாகனத்தோடு பிடிபட்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகேயுள்ள வெலிங்டன் நீர்த்தேக்கத்துக்கு தண்ணீர் செல்லும் கால்வாயில் பிளாஸ்டிக் குப்பைகள் கொட்டப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநத்தம் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை முறையாக அப்புறப்படுத்தாமல் வெலிங்டன் நீர்த்தேக்க கால்வாயில் கொட்டப்படுவதால் ஏரி நீர் மாசு ஏற்பட்டு சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஸ்டாலின் மாடல் அரசின் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தேவக்கோட்டை நெடுஞ்சாலையில் பாதாள சாக்கடை அரிப்பால் திடீரென பள்ளம் ஏற்பட்டது. காரைக்குடி சுத்திகரிப்பு நிலைய பாதாள சாக்கடை ஆள் நுழைவு குழியுடன் குழாய்கள் சரியாக இணைக்காமல் சாலைகளில் கழிவுநீர் கசிந்து வருகிறது. இந்நிலையில் தேவக்கோட்டை நெடுஞ்சாலையில் திடீரென பாதாள சாக்கடை அரிப்பால் பெரிய பள்ளம் ஏற்பட்டது. உடனடியாக கவனிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகளின் அலட்சியமே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நகராட்சி அதாவது இது மாதிரி தொடர்ந்து இந்த பாதாள சாக்கடை திட்டம் வந்து அங்கங்கே நிறைவடையாமல் இந்த மாதிரி உடையிற சூழ்நிலை இருக்குது. உடையும் இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்டதில் நகராட்சி சரியாக இதில் கவனம் செலுத்தலை. இதை வந்து இது சம்மந்தப்பட்ட ஒழுங்காக கவனம் செலுத்தி இதை உடனடியாக இதையாவது ஒழுங்காக சரியாக மூடி இதற்கு இது மேற்கொண்டு திரும்ப நடக்காத வண்ணம் தடுக்கணும். இது தொடர்ந்து திரும்ப இதே பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இது சம்மந்தமாக நகராட்சியை முற்றுகையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்போம்னு சொல்லிக்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இளம்பெண் தூக்கிலிட்டு தற்கொலை செய்ததில் சந்தேகம் உள்ளதாக உறவினர்கள் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாராயணபுரத்தைச் சேர்ந்த சுந்தரகுமாரின் மனைவி பவித்ரா திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆன நிலையில் 2 ஆண் குழந்தைகளுக்கான தாயாகி உள்ள நிலையில் வீட்டில் தூக்கில் தொங்கியபடி சடலமாகி கிடந்தார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்கள் பல்வேறு காரணங்களால் அகால மரணமடைவது அதிகரித்து வருவது பொதுமக்கள் இடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அருகே உள்ளூர் ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து ஸ்டாலின் அரசின் கூட்டணி கட்சியினரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனந்தம் நகர், கோமலவள்ளி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் வசதி, சாலை வசதி மற்றும் கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட வசதிகள் எதுவும் செய்து தரப்படாமல் உள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து அதன் கூட்டணி கட்சியினரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனந்தம் நகர், கோமலவள்ளி நகர், கள்ளுக்கடை சந்து பகுதிகளில் சாலை என்பது மிக மோசமாக இருக்கின்றது. சாலையை உடனடியாக போடுவதற்கான ஏற்பாட்டை செய்திட வேண்டும் என்று கோரியும், குறிப்பாக இந்த பகுதியிலே நல்ல தண்ணீர், குடி தண்ணீர் கிடைக்கவில்லை. வருகின்ற தண்ணீரும் மழை காலங்களில் சாக்கடையும் தண்ணீரும் சேரக்கூடிய நிலைமை என்பது இருக்கின்றது. எனவே கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து நல்ல தண்ணீர் உள்ளூர் ஊராட்சியில் கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியும், சென்னை அம்பத்தூர் எல்லைக்கு உட்பட்ட மன்னூர்பேட்டையில் ரியாஸ் என்பவரின் வீட்டின் முன் நின்ற விலை உயர்ந்த பைக் திருடு போனது குறித்த சிசிடிவி காட்சி ஆதாரமாக அளித்தும் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருகிறது. கடந்த ஜூலை மாதம் பைக் காணாமல் போனது தொடர்பாக அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. 4 மாதங்களாகியும் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக பைக்கை பறிகொடுத்தவர் குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் மிராலூர் கிராமத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. பூட்டிய வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு உரிமையாளருக்கு தகவல் கொடுத்ததாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்ததில் 5 சவரன் நகை திருடு போனது தெரிய வந்தது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் குஞ்சிவீரன்பட்டியில் விநாயகர் கோயில் கும்பாபிஷேக விழா கூட்டத்தில் புகுந்த கொள்ளையர்கள் மூதாட்டிகளான தெய்வானையிடமிருந்து 5 சவரன் நகையையும் வீரமாளிடமிருந்து 3 சவரன் நகையையும் பறித்துவிட்டு தப்பினர். ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை மெத்தன போக்குடன் செயல்படுவதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.
செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த கண்டிகையில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். வெங்கடமங்கலம், பொன்மார் மற்றும் அகரம் தென்பகுதிகளுக்கு செல்வதற்கு முக்கிய சந்திப்பாக உள்ள கண்டிகையில் சாலைகள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் சாலை பள்ளங்களில் தேங்கி நிற்கும் மழை நீரால் வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகள் கூட போராடினால் மட்டும்தான் கிடைக்குமா என்பது மக்களின் பிரதான கேள்வியாக உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை வனப்பகுதியில் அதிகாரிகள் துணையோடு மரக்கடத்தல் நடைபெறுவதாக வன ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிறுமலை வனப்பகுதியில் அரிய வகை மரங்கள் காணப்படும் நிலையில் இங்கு அனுமதியின்றி மரங்கள் வெட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மரக்கடத்தலுக்கு வனத்துறையினர் உடந்தையாக இருப்பதாகவும் இதனால் சிறுமலையின் இயற்கை வளம் சீரழிந்து வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கமிஷன் பெற்றுக்கொண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கும் விடிய அரசின் அதிகாரிகளால் இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு தமிழ்நாடு பாலைவனம் போல் மாற்றப்பட்டு வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. மரம் கடத்துவர்கள் பகிரங்கமாக மிக துணிச்சலாக மரங்களை வெட்டி கடத்துகின்றனர். இதற்கு அரசு அலுவலர்கள் அத்துணை பேரும் உடந்தையாக இருக்கின்றனர். அது குறிப்பாக பட்டா காட்டுகளை வெட்டுகின்றோம் என்று சொல்லிவிட்டு பொதுவான இடங்களில் வெட்டக்கூடாது என்ற அரசு குறிப்பிட்டிருக்க மரங்களை கூட வெட்டி ஏற்றப்படுகின்ற நிகழ்வு ஏற்படுகின்றது. இது முழுக்க முழுக்க அரசு அலுவலர்களுடைய உடந்தையிலும் அவருடைய ஆதரவிலும் தான் நடத்தப்படுகின்றது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து மாவட்ட அரசு நிர்வாகம், தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மரம் வெட்டி அனுமதி பெறாமல் வெட்டி கடத்துகின்றவர்கள் குண்டர் தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாகி வருவதை சரி செய்யாமல் நகராட்சி நிர்வாகம் மெத்தன போக்கில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பள்ளிக்கொண்டா பாலாறு, காவிரி கூட்டு குடிநீர் மற்றும் பசுமத்தூர் பகுதியில் இருந்து குழாய் மூலம் தண்ணீர் கொண்டுவரப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோபாலபுரம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு செல்லும் குழாய் உடைந்து குடிநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி வரும் நிலையில் குழாய் உடைப்பை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.